ஹலோ வியூஸ், தமிழ்நாடு அட்மிஷன் 2025 டிஎன்ஏ 2025 நம்ம அடுத்தடுத்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்துட்ருக்கோம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபில் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது சென்னையில் இருக்க சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம நிறைய காலேஜஸ் வந்து சென்னை, கோயம்புத்தூர் ரேஜஸ்லாம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நம்ம சேனலோட தமிழ்நாடு அட்மிஷன் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2025க்கு எந்தெந்த காலேஜஸ் எவ்வளோ இருக்குது, லாஸ்ட்டு கட் ஆஃப் எந்த அளவுக்கு போயிருக்கு, இதுமாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்க சவிதா இன்ஜினியரிங் காலேஜோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, இதுமாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் கீழே ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். சவிதா யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, பட் அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிறது வந்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். அதோட அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். இந்த கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1216. இதுதான் காலேஜோட கவுன்சிலிங் கோடு. இந்த காலேஜ் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் ரோட்டில் தண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீஜனில் இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவடி வந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸில் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்குது. தென் சென்னையிலேருந்து உங்களுக்கு 20 கிலோமீட்டர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து 20 கிலோமீட்டர்ஸில் இருக்குது காலேஜ். தென் காலேஜோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.savitha.ac.in. இதுதான் வந்து காலேஜோட வெப்சைட்டு. இது அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். ஓகேங்களா, பட் நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். சவிதானா உடனே ஆந்திரா யூனிவர்சிட்டினா மெயினாக தெலுங்கு மைனாரிட்டின்னு நினச்சிக்காதீங்க. நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். சவிதாவில் டோட்டலாக வந்து 13 கோர்சஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, 13 கோர்சஸில் ஒரு 5 கோர்சஸ் வந்து NBA அக்ரிடேஷன்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. தென் ஹாஸ்டல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. தென் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. இந்த மெஸ்ஸில் வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. தென் மெஸ் பில் பார்த்தீங்கன்னா 5000 per month வருது. தென் ரூம் ரெண்ட் வந்து 2000 வரும். தென் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு வந்து 500 வருது. தென் காஸ்ட் அண்ட் டெபாசிட் ஒரு 5000, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜ் ஒரு 5000, அட்மிஷன் ஃபீஸ் ஒரு 1000 rupees. ஓகேங்களா, இதுதான். தென் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு 42,500 45,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. சரிங்களா, சவிதா இன்ஜினியரிங் காலேஜில். சரிங்களா, சரி. தென் நம்ம கோர்சஸ் பார்த்துருவோம். ஓகே, எந்தெந்த கோர்சஸ் வந்து எந்த அளவுக்கு கட் ஆஃபில் லாஸ்ட் இயர் போயிருக்குன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லேயே சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிற கோர்ஸ் வந்து 22ல் இங்கே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 2022ல் டோட்டலாக 60 சீட்ஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 181 வரைக்கும் போயிருக்கு. பிசி வந்து 178, தென் பிசிஎம் 178, 75, தென் எம்பிசி 169.5, தென் எஸ்சி 143. இந்த வருஷம் நம்ம 194லேருந்து 176 வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, தென் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2003ல் இங்கே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. டோட்டலாக 60 சீட்ஸ் இருக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இதில் ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 160 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. பிசி வந்து 150, தென் பிசிஎம் 158, தென் எம்பிசி 147.5, எஸ்சி 121 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம 171லேருந்து 155 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு. தென் அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி. ஓகேங்களா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி பார்த்தீங்கன்னா இங்கே 2001ல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 120 சீட்ஸ் இருக்குது. எம்பிஏ அக்ரிடேஷன் வாங்கின ஒரு கோர்ஸு. ஓகேங்களா, இந்த 5 கோர்சஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒன்று, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒன்று, என்பிஏ அக்ரிடேஷன் வாங்கியிருக்கு. ஓசி லாஸ்ட் இயர் வந்து 179 வரைக்கும் போயிருக்கு. பிசி 174.5, பிசிஎம் 176, தென் எம்பிசி 168, தென் எஸ்சி 142, எஸ்டி 124 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 190லேருந்து 173 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா இங்கே 2002ல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. டோட்டலாக 60 சீட்ஸு. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 169 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. பிசி 166.5, தென் பிசி 163, தென் எம்பிசி 159.5, எஸ்சி 133 வரைக்கும் இருக்குது. இந்த வருஷம் நம்ம 175லேருந்து 163 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ இங்கே வந்து 300 சீட்ஸ் இருக்குது. 2001ல் ஆரம்பிச்சிருக்கேன். என்பிஏ அக்ரிடேஷன் வாங்கின ஒரு கோர்ஸு. ஓசி வந்து 175.5 வரைக்கும் உங்களுக்கு பொறுத்த வாய்ப்பு லாஸ்ட் இயர் போயிடுச்சு. பிசி வந்து 175, 71, தென் பிசிஎம் 169.5, தென் எம்பிசி 165.5, எஸ்சி 141.5, தென் எஸ்சிஏ 112.5, எஸ்டி 126.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 190லேருந்து 171 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்டாக கேட்குற ஒரு கோர்ஸ். இங்கே 360 சீட்ஸ் இருக்குது. 2001ல் ஆரம்பிச்சிருக்காங்க. என்பிஏ அக்ரிடேஷன் வாங்கியிருக்கு. 360 சீட் இருக்குது. எங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 185 வரைக்கும் இருக்குது. பிசி 177, தென் பிசிஎம் 172, தென் எம்பிசி 171, தென் எஸ்சி 142, எஸ்சிஏ 122, எஸ்டி 117 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 194லேருந்து 177 வரைக்கும் எதிர்பார்க்கலாம்.
தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. 22ல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த கோர்ஸு டோட்டலாக 60 சீட்ஸு. ஓசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து 175 வரைக்கும் இருக்குது. பிசி 170.5, தென் பிசிஏ 173, தென் எம்பிசி 166, தென் எஸ்சி 139.5 வரைக்கும் இருக்குது. இந்த வருஷம் நம்ம வந்து 181லேருந்து 169 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் கெமிக்கல் இன்ஜினியரிங் டோட்டலாக வந்து 30 சீட்ஸ் தான் இங்கே இருக்குது. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 170 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி வந்து 157.5, தென் எம்பிசி 157.5, எஸ்சி 111.5. இந்த வருஷம் நம்ம 173லேருந்து 157 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் சிவில் இன்ஜினியரிங்குமே இங்கே 30 சீட்ஸ் தான் 2000 டோட்டலாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 157.5 வரைக்கும் போயிருச்சு லாஸ்ட் இயர். தென் பிசி 148, பிசி 97 வரைக்கும் கூட போயிருக்கு. எம்பிசி 138.5, தென் எஸ்சி 114 வரைக்கும் போயிருக்கு. இங்கே நம்ம வந்து 172லேருந்து 144 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம். தென் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 சீட்ஸ் இருக்குது. இதில் 2017 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் ஓசி வந்து 166 வரைக்கும் போயிருக்கு. பிசி வந்து 155.5, தென் பிசிஎம் 158.5, எம்பிசி 154.5, தென் எஸ்சி 135.5 வரைக்கும் போயிருக்கு. இங்கே மேக்ஸிமம் வந்து 176லேருந்து 158 வரைக்கும் இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ஏஐஎம்எல் இங்கே வந்து 180 சீட்ஸ் இருக்குது. 2021ல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓசி வந்து 174 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் பிசி வந்து 169.5, தென் பிசிஎம் 169, தென் எம்பிசி 164, தென் எஸ்சி 140.5, தென் எஸ்சிஏ 107, எஸ்டி வந்து 141.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம 195லேருந்து 168 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஓகேங்களா. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 36 2017 ஆரம்பிச்சிருக்காங்க. ஓசி வந்து 157.5 வரைக்கும் போயிடுச்சு. தென் பிசி 133.5, தென் பிசிஎம் 120, தென் எம்பிசி 127, தென் எஸ்சி 114 வரைக்கும் இருக்குது. இந்த வருஷம் நம்ம வந்து 170லேருந்து 140 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஓகேங்களா. ஆர்டிஃபிஷியல் ஏடிஎஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் இங்கே 300 சீட்ஸ் இருக்குது. 2020 ஆரம்பிச்சிருக்காங்க. ஓசி வந்து 178.55 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 172.5, தென் பிசிஎம் 173, தென் எம்பிசி 167, தென் எஸ்சி 140.5, தென் எஸ்சிஏ 151.5, எஸ்டி 138.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம 197லேருந்து 173.6 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா. சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் ஓகேங்களா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் நிறைய கோர்சஸ் இருக்குது. சிஎஸ்சி, ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸில் சைபர் செக்யூரிட்டி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இருக்குது. தென் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் இருக்குது. இது மாதிரி நம்பர் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 175 மார்க் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர்த்து அது ரிலேட்டடான கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 170 வரைக்கும் கூட உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் அதில் ஆப்ஷன்ஸில் நீங்கள் டெஃபரெண்டாக நீங்கள் வச்சுக்கலாம். அதை தவிர்த்து நீங்கள் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 165 வரைக்கும் நம்ம ரேஞ்சஸில் வச்சுக்கலாம். அதை தவிர்த்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இருக்குது, தென் பயோமெடிக்கல் இருக்குது. ஓகேங்களா. இது மாதிரி கோர்சஸ் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 ரேஞ்சஸ் வரைக்கும் நீங்கள் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் சவிதா இன்ஜினியரிங்கில் எனி கோர்சஸ் எங்களுக்கு வாய்ப்புகள் கோர்சஸ் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்தந்த கட் ஆஃப் ரேஞ்சஸில் நீங்கள் வச்சு பிளான் பண்ணிக்கோங்க. அப் டு 175 வரைக்கும் நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் தான். அது தவிர்த்து கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் 165 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தென் 155 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல், சிவில், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்லாம் நீங்கள் 155 கூட நீங்கள் ஆப்ஷன்ஸில் வச்சுக்கலாம். சரிங்களா. இந்த கட் ஆஃப் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு வேறு காலேஜ் தகவல் டீட்டெயில்ஸ் வேணால் கான்வர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு தோசம் சந்திக்கிறேன். தேங்க்யூ.